நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்திலே தம்முடைய மகிமைக்குரியவராய் அவர் வீற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே அவர் அப்படியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் செய்யக்கூடிய காரியத்தை குறித்து 32வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, அவர் வெள்ளாடுகளையும் செம்பறியாடுகளையும் வேறு வேறாக பிரிக்கக்கூடிய ஒரு நிலையை, கர்த்தருடைய அந்த மகிமை தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனுஷகுமாரன் என்ற மகிமையை கொண்டு அவர் அங்கே வீட்டிலிருந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக இருந்து நியாயம் தீர்க்க போகிறார். மனுஷகுமாரனானவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக இருந்து நியாயம் விசாரிக்க போகிறார். அவர் வலப்புறத்து மந்தை இடப்புறத்து மந்தை என்று ஆடுகளை வேறு பிரிக்கிறார். வலப்புறத்து மந்தையை செம்மறி ஆடுகளாகவும் இடப்புறத்து மந்தையை வெள்ளாடுகளாகவும் வேறு பிரிக்கிறார். அவர் இப்படியாக வேறு பிரிக்கக்கூடிய இந்த நிலை வரும் பொழுது அவர் தன் நிலையில் இருந்து அதை வேறு பிரிக்கிறார் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வந்திருந்தார். ஆனால் அவர் நியாயம் விசாரிக்கும் போது வலம் இடம் என்று வேறு பிரிக்கக்கூடிய அந்த மந்தையின் ஆடுகளை அத்தகைய கிரியைகளுக்குள்ளாக அவர் செயல்படும் போது அவர் மனுஷகுமாரனுடைய மகிமையை கொண்டவராக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அவர் தம்முடைய மகிமைக்குள்ளாக அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் மனுஷகுமாரன் என்ற தன்மையிலே மனுஷகுமாரனுக்குரிய மகிமையிலே மனுஷகுமாரனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவராக நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நியாயம் தீர்க்கக்கூடிய வேலை, மனுஷகுமாரனாக இருந்து அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய வேலை, மனுஷகுமாரனாக அவர் கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம். இதை குறித்து இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வலப்புறத்து மந்தை என்று இடப்புறத்து மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆடுகள் கிறிஸ்தவர்களாகிய நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நாய்களாக இருந்தோம், புறஜாதி நாய் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நாய்களாக சாட்சியிடப்பட்ட நாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது நாம் ஆடுகளாக மாற்றப்படுகிறோம். இந்த ஆடுகளை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த ஆடுகளை வலப்புறத்துக்கென்றும் இடப்புறத்துக்கென்றும் வேறு பிரிக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியத்தை நியாய தீர்ப்பினாலே அவர் செய்ய போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்குரிய காரியம் அந்த ஆடுகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவினைக்குரிய காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் மந்தையின் ஆடுகளை வேறு பிரிக்கிறார். மந்தையின் ஆடுகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்மை வேறு பிரிக்க போகிறார். அது நியாய தீர்ப்பு நாளிலே நடக்கக்கூடிய அந்த கிரியை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நியாய தீர்ப்பு நாளிலே அவர் தம்முடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தவராக அவர் நியாயம் தீர்க்க போகிறார். தம்முடைய சிங்காசனத்திலே தம்முடைய மகிமை உறுதியவராய் அவர் வீட்டிலிருந்து அங்கே நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவருடைய மகிமை எங்கே காணப்படுகிறது? அவருக்குள்ளாக காணப்படக்கூடிய மகிமையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 7 பொன் குத்துவிளக்குகளுக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருக்கக்கூடிய மகிமைக்குள்ளாக மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரனானவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமை அந்த 7 பொன் குத்துவிளக்குகளுக்குள்ளாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகிமையாக காணப்படுகிறது. அந்த மகிமையை 7 பொன் குத்துவிளக்குகளுக்குள்ளும் இருந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியமாக அது சாட்சியிடப்படுகிறது. அவருடைய அந்த மகிமை 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே ஜொலிக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய மகிமை. அந்த மகிமை அந்த பொன் குத்துவிளக்குகளின் ஒளியினால் பிரகாசிக்கக்கூடிய மகிமையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். நியாயப்பிரமாணம் அங்கே யெகோவாவுடைய மகிமைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கிறதாக காணப்பட்டது. இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க குமாரனாக வெளிப்பட்டவர் யெகோவா. யெகோவா தன்னுடைய மகிமை அங்கே நியாயப்பிரமாணத்தின் மகிமையாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணம் அங்கே மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசைக்கு தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு முன்னர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தவில்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால்
நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இங்கே யெகோவா என்ற நாமம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அறிவிக்கப்படாத ஒரு நாமம். அந்த நாமம் மோசேக்கு அறிவிக்கப்பட்ட நாமம். ஏனென்றால் இங்கே குமாரனாக யெகோவா வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த யெகோவா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையிலே அங்கே பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் குமாரனுக்கு, குமாரனாகிய யெகோவாவுக்கு மகிமையாக சாட்சியிடப்பட்டது. அந்த மகிமையானது நியாயப்பிரமாணத்தினால் கொடுக்கப்பட்ட மகிமை. நியாயப்பிரமாணம் யெகோவா என்ற குமாரனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட, யெகோவா என்ற குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான கிரியைக்குரிய காரியமாகும். நியாயப்பிரமாணத்தின் கிரியை அங்கே ஒரு மனிதனை நீதிமானாக்கிட்டு, அது இஸ்ரவேலனை நீதிமானாக்கிட்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யெகோவா என்ற குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமையானது நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மகிமை. அது நியாயப்பிரமாணத்திற்கு குறித்த மகிமை. நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்க்கிறதாக கொடுக்கப்பட்ட பிரமாணமாக காணப்படுகிறது. அது இஸ்ரவேலர்களை வலப்புறத்துக்கென்றும் இடப்புறத்துக்கென்றும் வேறு பிரிக்கக்கூடிய மகிமைக்குரிய அந்த பிரமாணமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது குமாரனுக்குரிய மகிமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து என்ற குமாரனுக்குள்ளாக, இங்கே மனுஷகுமாரனுக்குள்ளாக ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையானது அங்கே 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே இருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகிமை. அந்த மகிமையானது அவருடைய வலது கரத்திலே இருந்து புறப்படக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளியினால் பிரகாசிக்கக்கூடிய மகிமையாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அங்கே அவளது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்ததாக வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. மனுஷகுமாரன் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே அமர்ந்திருந்து அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்களை கொண்டவராக அங்கே தன்னுடைய மகிமையிலே வெளிப்பட்டார். அந்த மகிமை அந்த 7 குத்துவிளக்குகளுக்குள்ளாகவும், அந்த மகிமை அவர் கரத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய 7 நட்சத்திரங்களின் மூலமாகவும் ஜொலிக்கக்கூடிய மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையை நியாயம் தீர்க்கக்கூடிய மகிமை. அந்த மகிமைக்குள்ளாகவே அவர் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து நியாயம் விசாரிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள் என்றும், அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் 7 சபைகளுக்குள்ளாகவும் 7 சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்துக்குரிய மகிமையை தன்னகத்தை கொண்டவராக அவர் நியாயசாலத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் ஆடுகளை நியாயம் விசாரிக்கக்கூடிய வேளையிலே, வலப்புறத்துக்கென்றும் இடப்புறத்துக்கென்றும் வேறு பிரிக்கக்கூடிய வேளையிலே அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளாக அவர் அமர்ந்திருக்கிறதை சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமையானது 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தையும் 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய அந்த பிரகாசத்துக்குள்ளாக வெளிப்படக்கூடிய மகிமையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 குத்துவிளக்குகளுக்குள்ளாக பிரகாசிக்க அனுப்பப்பட்ட 7 நட்சத்திரங்களுக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்ட பிரமாணமே அவருடைய மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர் அந்த மகிமையிலே நியாயசானத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கே அவர் நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த கிரியையானது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, அவர் தன்னுடைய கரத்திலிருந்து அனுப்பின அந்த 7 நட்சத்திரங்களும் பிரகாசிக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கின் ஒளியாய் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நாளிலே அது பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணத்தை கொண்டு அவர் நியாயம் விசாரிக்கிறவராக அங்கே சிம்மாசனத்திலே தன்னுடைய மகிமையிலே இருக்கிறதை இங்கே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யெகோவா குமாரனாக சாட்சியிடப்படுகிறார். அந்த குமாரன் தன்னுடைய மகிமையிலே நியாயம் விசாரிக்கிறவராக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அது நிகழ்ந்துவிட்ட ஒரு காரியத்தை குறித்த காரியமாகும். அது நியாயப்பிரமாணத்தின் மகிமையை குறித்த காரியமாகும். நியாயப்பிரமாணம் குமாரனின் பிரமாணமாக, யெகோவாவின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அது மோசேயின் மூலமாக சாட்சியிடப்பட்ட பிரமாணம். அந்த பிரமாணம் யெகோவா இந்த குமாரனின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம். அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அது இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்க குமாரனாக அனுப்பப்பட்ட யெகோவா என்ற நாமத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அது அதனுடைய மகிமையாக காணப்படுகிறது. அந்த மகிமைக்குள்ளாகவே இஸ்ரவேலர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அந்த மகிமைக்குள்ளாகவே இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ராஜ்யங்களுக்காக வேறு பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமானது இங்கே குமாரனாக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துக்கு முன்பாக
அது நிறைவேறிய பிரமாணமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்ற வந்ததாகவே சாட்சி கொடுக்கிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குகிறதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். மற்றும் ரோமாவியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நீதிமானாக்குகிறதில்லை, விசுவாச பிரமாணமே நீதிமானாக்குகிறது என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் பவுல் கர்த்தர் எடுக்கக்கூடிய மகிமையை சுற்றிலும் அங்கே பிரகாசிக்கிற ஒளியாக சாட்சியிடப்பட்ட அந்த 7 குத்துவிளக்குகளின் ஒன்றாக திகழக்கூடிய அந்த முதலாவது குத்துவிளக்கின் காலத்திலே ஒளி கொடுக்க அனுப்பப்பட்ட நட்சத்திரமாக விளங்கின அந்த சபைக்குரிய தூதனாக சாட்சியிடப்படுகிறார். இந்த பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஒருவனை நீதிமானாக்குகிறதில்லை. ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தின் மகிமை இங்கே குமாரனுடைய மகிமையாக சாட்சியிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கக்கூடிய குமாரனுடைய மகிமையாக சாட்சியிடப்படவில்லை. அந்த மகிமையானது யெகோவாவினுடைய மகிமை. யெகோவாவினுடைய மகிமை குமாரனாக தன்னை வெளிப்படுத்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நியாயாசனத்திலே அமரக்கூடிய அந்த சிங்காசனத்திலே காணப்படுகிற மகிமையாக சாட்சியிடப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியை நிறைவேறின கிரியை, நியாயப்பிரமாணம் நிறைவேறின பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளும் கட்டளைகளும் ஒரு கிறிஸ்தவனை அங்கே நியாய விசாரிப்பு நாளிலே நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தக்கூட அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்படவில்லை. நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவனை நியாயம் விசாரிக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்படவில்லை. அது யெகோவாவின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே கேள் என்று நியாயப்பிரமாணம் சாட்சியிட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மை நியாயம் விசாரிப்பதற்காக அந்த நியாயாசனத்திலே அவர் அமரக்கூடிய அந்த மகிமை அந்த 7 நட்சத்திரங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட 7 சபைக்காலங்களாக விளங்கக்கூடிய அந்த 7 குத்துவிளக்கின் காலங்களிலே வெளிப்பட்ட அவருடைய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. குத்துவிளக்கின் காலத்திலே அவருடைய வலதுகரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணமே அவருடைய மகிமைக்குள்ளாக அவருடைய சிம்மாசனத்திலே இருந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிரமாணத்தின் கிரியை ஒரு கிறிஸ்தவனை நீதிமானாக்காது. விசுவாசத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த சபை பிரமாணமே ஒரு கிறிஸ்தவனை நீதிமானாக்கும் என்று இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியை நீதிமான் ஆக்காது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது போல இங்கே அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பிரமாணத்துக்குரிய காலமும் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே அந்த வார்த்தை மாமிசமானது. அந்த வார்த்தை மாமிசமான பின் அதற்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டது. அந்த மகிமை குமாரனும் மகிமையாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையோடு அவர் தம்முடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து நியாயம் விசாரிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த வார்த்தை மறுபடியும் வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை வார்த்தையாய் வெளிப்படும் பொழுது அதற்கென்று காணப்படுகிற மகிமை குமாரனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிப்பதற்காக நாம் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு காலம், அது நியாய தீர்ப்பின் காலம். நியாய தீர்ப்பின் காலத்திலே வலப்புறத்திலே இருக்கக்கூடிய அவருடைய மந்தைக்கு அவர் நியாய தீர்ப்பு வழங்கி அவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதுவே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வார்த்தை குமாரனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. குமாரனின் பிரமாணமே நியாய தீர்ப்புக்குரிய பிரமாணம். அந்த நியாய தீர்ப்புக்குரிய பிரமாணமே குமாரனின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணமே குமாரனின் மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த குமாரனின் மகிமையை நியாயம் தீர்க்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதுவே வலப்புறம் என்றும் இடப்புறம் என்றும் மந்தையின் ஆடுகளை வேறு பிரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணமே குமாரனின் மகிமையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மகிமையின் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறவராக குத்துவிளக்கின் ஒளிக்குள்ளாக 7 குத்துவிளக்குகளின் நடுவே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய
அந்த குமாரனாக சாட்சியிடப்படக்கூடிய அந்த மகிமையின் இன்றி அவர் நியாயஸ்தானத்திலே இருந்து நியாயம் விசாரிக்க போகிறார். அங்கே வலப்புறத்தில் இருந்து அவருடைய கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் சாட்சியிடக்கூடிய பிரமாணங்களை அறிவிக்கக்கூடிய சாட்சிகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபை தூதர்கள் கொடுக்கப்பட்ட பிரமாணமே அங்கே குமாரனுக்கு மகிமையை சேர்க்கிறதாக காணப்படுகிறது. அது குமாரனிடத்திலே குமாரனுடைய மகிமையை பெற்றதாக அந்த நட்சத்திரங்கள் அனுப்பப்பட்டது. குமாரனுடைய மகிமையிலே அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் குமாரனுடைய பிரமாணத்தை அந்த சபைக்குரிய காலத்திலே வந்து சாட்சியிட்டன. அந்த சபைக்குரிய பிரமாணத்தை சாட்சியிட்ட அந்த சபைக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்த அந்த நட்சத்திரங்கள் அந்த சபைக்குரிய மகிமையை கர்த்தருடைய மகிமையாய் அங்கே வெளிப்படுத்திற்று. அது சிம்மாசனத்தில் இருந்து நியாயம் விசாரிக்க போகிறவருடைய மகிமையாய் இந்த பூச்சக்கரத்திலே வந்து சாட்சி கொடுத்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம். கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய மகிமையின் சிம்மாசனத்துக்கு முன்பாக நின்று அவருடைய மகிமைக்குள்ளாக நியாயம் விசாரிக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக நாம் சென்றடையும் பொழுது நாம் அவருடைய மகிமையிலே பிரகாசித்த அந்த பிரமாணத்தின்படி செயல்பட்டிருப்போமே ஆனால் அவன் வலப்புறத்து மந்தையாக நியாயம் தீர்க்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது அவருடைய நாமம் வார்த்தையாக நின்று தன்னுடைய குமாரன் என்ற ஸ்தானத்தில் இருந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை முன்னமே மாமிஷத்திலே வெளிப்பட்டது. குமாரனாய் அது பிரமாணத்தை கொடுத்தது. அது சபை பிரமாணத்தை கொடுத்தது. அந்த வார்த்தை வார்த்தையாய் நின்று குமாரனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை அழைத்து செல்லக்கூடிய வேளை நாம் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு அந்த வார்த்தையின் பிரமாணத்தின்படி செயல்படுவோமே ஆனால் நாம் வலப்புறத்து மந்தையாக வேறு பிரிக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகள் சாட்சியிடப்படக்கூடிய கிருபை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மை நியாயம் விசாரிக்க போகிறது சபை பிரமாணத்தின் வார்த்தையும். அங்கே வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தி பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறாரே, அந்த பிரமாணத்தின் வார்த்தையும் அவருடைய மகிமையாயிருந்து நியாயம் விசாரிக்க போகிறது. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நம்மை நீதிமானாக்காது. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நாம் நீதிமான்களாக அவருடைய வலப்புறத்து மந்தையாக சென்று அடையக்கூடிய கிருபையை கொடுப்பதாக சாட்சியிடப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நியாய பிரமாணம் ஒரு கிறிஸ்தவனை நீதிமானாக்காது. நியாய பிரமாணத்தின் கிரியை ஒரு கிறிஸ்தவனை நீதிமானாக்காது. சபை பிரமாணத்தின் கிரியையே ஒரு கிறிஸ்தவனை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அவருடைய சிம்மாசனத்திலே நம்மை வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக கொண்டு வரும். வார்த்தை அதை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிமையை அங்கே அவருடைய வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய தன்மைக்குள்ளாக நம்மை தகுதியுடையக்கூடிய ஒரு கிருபைக்குள்ளாக அழைத்து செல்லும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சபை பிரமாணமும் வார்த்தை பிரமாணமுமே இங்கே கிறிஸ்தவர்களாகிய நம்மை நியாயம் விசாரிக்கக்கூடிய அவருடைய சிம்மாசனத்திலே நம்மை வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய கிரியைக்குள்ளாக கொண்டு வரும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே நியாய பிரமாணமானது நம்மை நீதிமானாக்குகிறதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நம்மை நீதிமானாக்குகிறதில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியையானது ஒரு இஸ்ரவேலனை நீதிமானாக்க மாற்றிற்று. அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். மாமிஷத்திலே வெளிப்பட்டு அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளை தன்னுடைய மரணத்தின் மூலம் அவர் ஜெயித்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். நியாய பிரமாணத்தின்படியாக புறஜாதிகளாகிய நாம் ஆத்துமா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை இழந்த ஜனம், அத்தகைய பாவத்துக்குள்ளாக ஜனிப்பிக்கப்பட்ட ஜனம், ஜென்ம சுவாபத்துக்குள்ளாக ஜனிப்பிக்கப்பட்ட ஜனம், அந்த ஜென்ம சுவாபத்துக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஜனம். அப்படியாக இருக்கக்கூடிய நமக்கு கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாகிய அந்த கிருபையை கொண்டிருக்க ஜனமாகிய நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற ஆத்மா உருவாக கிருபை கிடைத்த ஜனமாக நாம் மாறினோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் இப்பொழுது அவருடைய வார்த்தை பிரமாணத்துக்கு முன்பாக நிற்கிறோம். குமாரனின் முன்பாக நிற்கிறோம். அங்கே குமாரன் தன்னுடைய மகிமையை விருந்தியவராய் அங்கே நீ சிம்மாசனத்திலே வார்த்தையாய் அமர்ந்திருக்கிறார். அந்த வார்த்தை நியாயம் தீர்க்க போகிறது. அந்த வார்த்தை குமாரனாய் இருந்து நியாயம் தீர்க்க போகிறது. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் வார்த்தை பிரமாணத்தின் காலம். இது சங்கம காலம். இந்த சங்கம காலத்திலே கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய அந்த கிருபைக்குரிய வார்த்தை அவருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை பிரமாணமாகும். அந்த வார்த்தையை பற்றி கொண்டிருப்போமே ஆனால், வார்த்தைக்குரிய ரகசியங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிரியைகளின் மேல் விசுவாசம் வைப்போமே ஆனால், நாம் அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய மகிமையின் சிம்மாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். வலப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மைக்குரியவர்களாக காணப்படுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே
அவருடைய நாமம் இன்னதென்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அது தேவனுடைய வார்த்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாமிஷத்திலே வெளிப்பட்டது. அந்த வார்த்தை மாமிஷத்திலே வெளிப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை பிதாவின் நாமமாக உயர்த்தப்படக்கூடிய ஒரு கிருபைக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது. அந்த கிருபையின் மூலமாக நாமும் கிருபையை பெற்றோம். பிதாவினால் குமாரன் மூலமாக கிருபையை பெற்ற ஜனமாக மாறினோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்கு முன்னர் வரையிலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அவர்களை நீதிமானாக்கக்கூடிய கிரியைக்குரிய காரணியாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும் அது செயல்படக்கூடிய ஒரு நிலை. நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளான ஒரு காலம். யோவான் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சாட்சியிட்ட பின், மாமிஷத்திலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை குறித்து சாட்சியிட்ட பின், அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியை மாற்றி அமைக்கப்படுகிறது. அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குரிய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் புதியதாக ஒரு பிரமாணத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அந்த பிரமாணத்தை குறித்து சாட்சியிட்டவன் யோவான். நியாயப்பிரமாணம் அங்கே யோவான் வரையிலும் அது செயல்படக்கூடிய ஒரு நிலை. யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த அந்த தேவாட்டு குட்டியை குறித்து சாட்சியிட்ட பின் அங்கே நியாயப்பிரமாணம் நிறைவேறின பிரமாணம் ஆயிற்று. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அவர் நிறைவேற்ற வந்திருக்கிறதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் அங்கே இஸ்ரவேலனை அந்த சங்கம காலத்திலே ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை. அங்கே அவர்கள் 24 மூப்பர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி அவர்கள் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அங்கே அந்த பிரமாணம் கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாச பிரமாணமாக அவர்களை நீதிமான்களாக மாற்றிற்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சியிட்ட பின் அங்கே நியாயப்பிரமாணம் அது நிறைவேறின பிரமாணமாக மாறிற்று. வார்த்தையை குறித்து வார்த்தையானவரை குறித்து கர்த்தருடைய சாட்சி எழும்பப்படும் முன் அங்கே சபை பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கடைபிடிக்கப்படக்கூடிய மகிமையை கொடுக்கக்கூடிய நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சபை பிரமாணத்தின் நிறைவிலே ஒரு பிரமாணம் விசுவாச பிரமாணமாக வார்த்தை பிரமாணமாக சாட்சியிட வார்த்தைக்குரிய சாட்சி எழும்பின பின் அந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமே அங்கே ஒரு ஆத்மா கொண்டிருக்கக்கூடியவனை, ஒரு கிறிஸ்தவனை நீதிக்குரிய கிரியைகளை செய்கிறவனாக பரலோக சுதந்திரத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய கிருபையை பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் யோவான் வரையிலும் அது செயல்பட்டது. யோவான் அந்த மாமிஷத்திலே வெளிப்பட்ட வார்த்தையை சாட்சியிடும் வரையிலும் நியாயப்பிரமாண கிரியைக்குரிய பிரமாணமாக காணப்பட்டது. அதே போலவே வார்த்தையாளரை குறித்து சாட்சியின் பிரமாணம் சாட்சியிடும் வரையிலும் சபை பிரமாணம் நீதிக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. சபை பிரமாணம் நீதிக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்படக்கூடிய காலம் வார்த்தையானவரை சாட்சியிடக்கூடிய காலம் வரையிலும், வார்த்தையானவரை குறித்து சாட்சி எழும்பக்கூடிய வேளையிலே, சாட்சியின் ஊழியம் எழும்பக்கூடிய வேளையிலே சபை பிரமாணம் நிறைவேறி அங்கே வார்த்தையானவர் மீது வைக்கக்கூடிய விசுவாச பிரமாணம் அங்கே ஒரு ஆத்மாவை ஞானஸ்நானத்துக்கு முன்பாக வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கக்கூடிய தன்மைக்குரியதாக கொண்டு செல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சங்கம காலத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்திய விசுவாசமானது அவரை மேசியா என்றும், அவர் கிறிஸ்து என்றும், அவர் குமாரன் என்றும், அவர் மாமிஷத்திலே வந்த வார்த்தை என்றும் விசுவாசிக்கக்கூடிய அந்த பிரமாணமே அங்கே ஒரு இஸ்ரவேலனை வலப்புறத்துக்கென்று வேறு பிரிக்கக்கூடிய கிருபை பெற்றவனா பாத்திரமாக மாற்றிற்று. இது சங்கம காலத்திலே யெகோவா என்ற நாமம், யெகோவா என்ற பிரமாணம் அங்கே நீதிமானாக்கவில்லை. மாமிஷத்திலே வார்த்தை வெளிப்பட்டு அது சாட்சியிடப்பட்ட பின் அங்கே மாமிஷத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே அங்கே நீதிமானாக இஸ்ரவேலரை மாற்றிட்டு, நியாயப்பிரமாணத்தின் கிரியை இஸ்ரவேலனை நீதிமானாக மாற்றவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமே அந்த இஸ்ரவேலனை சங்கம காலத்திலே அங்கே நீதிக்குரியவனாக மாற்றிட்டு. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் சங்கம காலம். இந்த சங்கம காலத்திலே வார்த்தை சாட்சியிடப்படும் முன்னர் வரையிலும் சபை பிரமாணம் பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய மகிமையின் பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வார்த்தையானவர் தன்னை வெளிப்படுத்தி சாட்சியிட்ட பின் அந்த வார்த்தை பிரமாணமே ஒரு ஆத்மாவை நித்திய ஜீவனுக்குரியவனாக மாற்றும், ஒரு ஆத்மாவை
நீதிமானாக மாற்றக்கூடிய கிரியைக்குரியதாக மாற்றும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரனுடைய மகிமையின் ஆரம்ப காலத்தில் நாம் இருக்கிறோம். குமாரனுடைய மகிமை இப்பொழுது வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மகிமைக்குரிய காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். வார்த்தையின் மகிமை ஆரம்ப காலத்திலே இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொண்டவர்களாக மாத்திரம் இருந்தார்களே, ஆனால் அவர்கள் அங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை அங்கே செயல்படுத்தாவிட்டாலும் நீதிமான்களாக சாட்சியிடப்பட்டார்கள். அதே போலத்த ஒரு கிரியை கடைசி ஏற்பாட்டிலும் தேவனுடைய நாமமாகிய வார்த்தை சாட்சியிடப்படும் முன் அதற்குரிய கிரியைகள் சபைக்குரிய கிரியைகளாக சாட்சியிடப்படும் காலம் நிறைவேறின பின் இங்கே அவருடைய நாமம் வார்த்தை என்று சாட்சியிட்ட பின், அந்த வார்த்தை சாட்சியின் மூலமாக அறிவிக்கப்பட்ட பின் அந்த வார்த்தை பிரமாணத்தை பற்றி கொண்டவன் வலப்புறத்து மந்தையாக சாட்சியிடப்படுகிறார். நாமும் வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக வலப்புறத்து மந்தையாக நாமும் செயல்பட கர்த்தர் நமக்கு அளவில்லாத கிருபையை தரும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.